அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 24/7/2025 ஆடி மாதத்தின் 8ஆம் நாள் வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை. இந்த நாளில் முன்னோர் சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க செய்ய வேண்டிய எளிமையான நிறைய சூட்சமங்களை நம்ம சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது தவறாம அந்த பதிவுகளை பாருங்க. நான் போட்டிருக்கக்கூடிய பதிவுகள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் தவறாம செய்யுங்க. கண்டிப்பா முன்னோர்களின் அருளால உங்க பிரச்சனை தீரும். ஒரு மனிதன் வாழ்க்கையில சந்தோஷமா, கடன் இல்லாம, குடும்பம் ஒற்றுமையா, தொழில முன்னேற்றத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தின் அருளும் முன்னோரின் அருளும் தேவை. இந்த 2 அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை திதி. இந்த ஆடி அமாவாசை நாள் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுது. இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. இந்த நாளில் எப்படி இந்த விஷயங்களை செய்யணும், தர்ப்பணம் கொடுக்கணும், அன்னதானம் கொடுக்கணும், அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கணும், இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோமோ அதை மாதிரி சில விஷயங்களை மறந்தும் செய்யவே கூடாதுங்க. இன்னைக்கு நான் சும்மா தாங்க இருக்கிறேன் வீட்டில், இன்னைக்கு லீவுங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு டியூட்டி இல்லை, இன்னைக்கு எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்காரணம் கொண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யாதீங்க. இந்த நாளில் புதுசாக ஏதாவது பொருள் வாங்குறது, நான் ஷாப்பிங் போகிறேன், புதுசாக ஏதாவது பொருட்கள் வாங்குறேன் அப்படிங்கிறது கூடவே கூடாது. அதை மாதிரி தங்கம், வெள்ளி, நகைகள் வாங்குறது இன்றைய தினத்துல வேண்டாம். கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்துடுங்க. அது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ஏதாவது ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, மிக்சியோ ஏதோ ஒன்று பழுதாயிருச்சு, இன்னைக்கு போய் நான் மாற்றிட்டு வரட்டுமா, இன்னைக்கு நான் புதுசாக வாங்கிக்கலாமா, கண்டிப்பாக கூடவே கூடாதுங்க. அது மாதிரி வண்டி வாகனங்கள் ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணி இன்னைக்கு பூஜை போடுறீங்கன்னா போடலாம், தவறு கிடையாது. இன்னைக்கு போய் நீங்கள் புக் பண்ணுறதோ இல்லை வாஸ்து சம்பந்தமான பொருட்கள் வாங்குறதோ, வீடு கட்டுறதுக்கு தேவையான மண், கல் இதை மாதிரி வாங்குறதோ கூடவே கூடாது. அது மாதிரி கடன் வாங்கவும் கூடாது, இன்றைய தினத்தில் கொடுக்கவும் கூடாது. இன்றைய நாள் மொத்தத்தில் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்யுங்க. ஒரு நாளை ஒதுக்குங்க. இந்த ஒரு நாளை ஒதுக்கி வழிபாட்டுக்காக ஒதுக்கி இதை மட்டும் செய்யுங்க. அந்த மாதிரி முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. கண்டிப்பாக இது ரெண்டையும் நீங்கள் செய்யக்கூடாது. நான் மதியான டைமில் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன், போய் நான் ஒரு பியூட்டி பார்லரில் போய் ஹேர் கட் பண்ணிக்கலாமா, கண்டிப்பாக கூடவே கூடாது. அது மாதிரி நகம் வெட்டக்கூடாது. அது மாதிரி மாலை பொழுதில் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாயங்கால பொழுதில் வீட்டில் வந்து கதவை சாத்தி அடைச்சி வைக்கக்கூடாது. சாயங்கால பொழுதில் நிலைவாசலை தீபம் ஏற்றி வைக்கணும். இன்றைக்கெலாம் குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். அதனால் சாயங்கால நேரத்தில் கதவை வந்து சாத்தி வைக்க வேண்டாம். வீட்டில் தீபத்தை ஏற்றி வைங்க. முடிஞ்ச அளவு தானங்களை செய்யுங்க. அதிலும் குறிப்பாக அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் நிறைய பேர் இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்ம சேனல் சார்பாக நான் நடத்த இருக்கும் இந்த அன்னதானத்துக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆடி நாக சதுர்த்தி என்று தோஷ நிவர்த்தி யாகம் நடக்க இருக்கு. அந்த யாகத்தில் நீங்க பங்கு பெற விரும்பினாலும் பஞ்சமி யாக வேள்வி, அடுத்தது நாகபஞ்சமியில பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விக்ன விநாயகா அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோ குக்கியில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.